இந்த வீடியோல ஃபேட்ஃபுல் லவ் அப்படிங்கிற ஒரு சூப்பரான மிஸ்டீரியஸான இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு வித்தியாசமான ஜர்னல் எடுக்கப்பட்ட ஒரு சூப்பரான டிராமா பத்தி தான் பார்க்க போறோம். இந்த சீரிஸோட ஃபர்ஸ்ட் எபிசோட்ல என்ன நடந்துச்சுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி வழக்கம் போல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒரு வித்தியாசமான ஃபாரஸ்ட் ஏரியாவை தான் காட்டுறாங்க. ஒரு கேங் முகத்துல மாஸ்க் கையில கன் எல்லாம் வச்சுட்டு அப்படியே உள்ள போயிட்டு இருக்க. திடீர்னு பார்த்தா அங்க ஒரு பிரம்மாண்டமான கண்ணு தெரியுது. அங்க இருந்த ஒருத்தனை ஏதோ ஒண்ணு அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு போக கூட இருந்தவங்க எல்லாம் என்னன்னு பாக்குறாங்க. பார்த்தா ட்ரிபிள் எக்ஸல் சைஸ்ல ஒரு பிரம்மாண்டமான அனகொண்டா. நம்ம ஹீரோயின் அங்கதான் இருக்காங்க. அவங்க அப்படியே மின்னல் வேகத்துல ஓடி அதை டைவர்ட் பண்ணி அங்கிருந்து கூட்டிட்டு போக ஜஸ்ட் மிஸ் அவங்க அது கிட்ட மாட்ட போயிடுறாங்க. ஆனா ஏதோ வித்தெல்லாம் காட்டி அவங்க எப்படியோ அது கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக நீங்க மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு எங்க கதையும் முடிஞ்சிருக்கும். அவங்களும் பயோடெக் கம்பெனி அந்த ரேர் ஸ்பெசிமனை கலெக்ட் பண்றதுக்காக எனக்கு பே பண்ணிருக்காங்க. நான் இதை பண்ணிதான் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க திரும்ப அப்படியே அங்கிருந்து நடக்க ஆரம்பிக்க ஒரு கேவ் மாதிரி ஏதோ ஒண்ணு இருக்கு. அங்க இருந்துதான் ஒரு வித்தியாசமான சிக்னல் வரது அவங்க ஆளுங்க நோட் பண்றானுங்க. நம்ம ஹீரோயினும் அவங்க அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி இவங்களை ப்ரொடெக்ட் பண்ண சொல்லிட்டு அவங்க அப்படியே உள்ள போக அந்த இடமே பால் அடிஞ்சு போயிருக்கு. கொஞ்ச தூரத்திலேயே டக்குன்னு தரையும் அப்படியே உடைச்சுக்க அவங்களும் பொத்துனி கீழே போய் விழுறாங்க. இது என்னடன்னு சொல்லி அவங்க அப்படியே டார்ச்ல அடிச்சு பார்த்துட்டு இருக்கு. அப்பதான் அங்க ஒரு வித்தியாசமான டிராகர் இருக்கு. கூடவே சில பெயிண்டிங்ஸையும் அவங்க பாக்குறாங்க. இந்த இடத்துல இப்படி ஒரு டிராகர்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அதை கையில எடுக்க அதுல இருந்து ஒரு கிரீன் கலர் ஸ்டோன் அவங்க கண்ணு பறிச்சுட்டு இருக்கு. அவங்களும் தன்னை மறந்து அதை அப்படியே ஓபன் பண்ண டக்குன்னு ஒரு பிரம்மாண்டமான வெளிச்சம். பார்த்தா நம்ம ஹீரோயின் வேற எங்கேயோ அப்படியே நடு தெருவுல படுத்துட்டு இருக்காங்க. சுத்தி இருந்தவங்க எல்லாம் இவளுக்கு என்னாச்சுன்னு சொல்லி அப்படியே பார்த்துட்டு போயிட்டு இருக்க. அவங்களும் நம்ம எங்க இருக்கோம் சீக்குயிங்னு கத்திட்டு ஒரு முரட்டு பொம்பளை இப்ப அப்படியே அவங்க கிட்ட வராங்க. நம்ம ஹீரோயினும் அவங்க வர வேகத்தை பார்த்துட்டு எட்டி அவங்க நெஞ்சிலேயே ஒண்ணு விட என்ன தைரியம் இருந்தா நீ என்னைய உதச்சிருப்ப ஹேண்ட் சீக்கிங் இப்படி ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு நீ உன் குடும்பமானத்தை வாங்கலான்னு பாக்குறியாங்கிற மாதிரி அவங்க கேக்குறாங்க. நம்ம ஹீரோயினும் என்னது சீக்குவிங்க இவ்வளவு நேரம் கத்திட்டு இருந்த அந்த பொம்பளையும் கூட்டத்தை அப்படியே பார்த்துட்டு அம்மா இல்லாத இவளை நான் தானே என் பொண்ணு மாதிரி பார்த்து வளர்த்தேன். ஆனா இப்ப பாருங்க இவ எப்படி நடந்துக்கிறான்னு. இவளுக்கு நான் சரியான படத்தை கத்து கொடுத்தே ஆகணும்னு அவங்க சொல்ல அங்க இருந்து அவங்க ஆளுங்களும் அவங்களை அப்படியே பிடிக்க வராங்க. ஆனா நம்ம ஹீரோயின் அவனுங்க எல்லாரையும் போட்டு அப்படியே பொழந்து கட்ட ஆரம்பிக்க அவங்க யாருக்கும் ஒண்ணுமே புரியல. சீக்குவிங் இவங்களுக்கு எதிராக குரல் கூட வசத்த மாட்டாலே இப்ப இங்க என்ன நடந்துட்டு இருக்கு. அந்த லேடியும் அவங்கள பார்த்து லைட்டா நடுங்க ஆரம்பிக்க என்னடா வேடிக்கை பாக்குறீங்க சீக்கிரம் பிடிங்க. டக்குன்னு ஒருத்தன் தண்ணியிலே அவங்க மூஞ்சிலேயே ஊத்திடுறான். அவங்களுக்கும் ஒரு செகண்ட் சில மெமரிஸ் எல்லாம் பிளாஷ் கட் மாதிரி அப்படியே வருது. அவங்க மலையில நனைஞ்சிட்டு இருக்க இந்த லேடியும் அவங்க பொண்ணு கிட்ட நீ ஒன்னும் கவலைப்படாத இவ்வளவு நான் நல்லா பனிஷ் பண்றேன். நம்ம ஹீரோயின் அப்படியே பாவமா அழுதுட்டு இருக்காங்க. வளர்ந்தும் அதே தான் நடக்குது. அந்த லேடியோட பொண்ணு அவங்கள பயங்கரமா டார்ச்சர் பண்றாங்க. ஒரு கட்டத்துல ஏதோ ஒரு ட்ரிங்க்ஸ அவங்கள கட்டாயப்படுத்தி குடிக்க வைக்க நம்ம ஹீரோயினும் அப்படியே மயக்கமாகறாங்க. அவங்களும் நல்லா தூங்கு சீக்குயின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்கள பார்த்து சிரிச்சிட்டு இருக்க அவங்களுக்கும் இப்பதான் எல்லா விஷயமும் புரியுது. ஒருவேளை இது ஏதாவது கனவா என்ன எதுவா இருந்தாலும் பரவாயில்ல என்ன புலி பண்றது யாரா இருந்தாலும் நான் அவங்கள சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த லேடியோட ரோப்பை உருவி அவங்க போட்டுட்டு அவங்கள திரும்ப அடிச்சு பறக்க விட அப்படியே அவங்க கைய முறுக்கிட்டு சரிவா உன் வீட்டுக்கு போலாம். அவங்களும் கதறிட்டே நடைய கட்டுறாங்க. அங்க இருந்த ஒட்டுமொத்த கூட்டமும் அப்படியே அவங்க பின்னாடியே போக இப்ப அப்படியே அவங்க வீட தான் காட்டுறாங்க. சி வெளிவான்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் அவங்க பொண்ணை கூப்பிட்டு கத்த ஆரம்பிக்க நம்ம ஹீரோயினும் இந்த சீக்குய் என்ன இவ்வளவு ஒரு மோசமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கா. சின்ன வயசுலயே அவ அம்மாவை இழந்தது மட்டும் இல்லாம அவ ஸ்டெப் மதர் அப்புறம் அவங்க பொண்ணு கிட்ட மாட்டிட்டு இவ்வளவு கொடுமைகளையும் அனுபவிச்சுட்டு இருக்கா. நீ கவலைப்படாத இன்னைக்கு உனக்காக நான் பழி வாங்குறேங்கிற மாதிரி அவங்க சொல்ல அந்த லேடியும் மரியாதையா கைய விடுன்னு சொல்றாங்க. விடலன்னா என்ன பண்ணுவ மரியாதையா உன் பொண்ணை வர சொல்றியா இல்ல மீதி இருக்கிற ஒன் ரசியும் உருட்டுமான்னு அவங்க கேட்க கூட்டத்துல இருந்த மொத்த பேரும் சீக்கிரம் சொல்லி நாக்க தொங்க போட்டுட்டு நின்னுட்டு இருக்கானுங்க. ஆனா உள்ள அவங்க பொண்ணு அசைற மாதிரியே தெரியல. ஃப்ரெண்ட்ஸ் சீக்கிரமாவே அவருக்கான ஒய்ஃபை செலக்ட் பண்ண போறாரு. இந்த நேரத்துல இப்படி ஒரு பிரச்சனையில மாட்டினா என் பேரை கேட்டுடும். அவங்க மெய்ட்ஸ் எல்லாம் ஆனா அவ அவங்க அம்மாவை பிடிச்சு வச்சிருக்கா. அவங்க இவ்வளவு கத்தி நீங்க போலனா அதுவும் தான் உங்க பேரை டேமேஜ் பண்ணும். என்ன பண்றதுன்னு சொல்லி அவங்க முழிச்சிட்டு இருக்கும் போதுதான் அவங்களுக்கு அவங்க அப்பாவோட ஞாபகம் வருது. அவர் ஏன் ஒண்ணும் இங்க வரல. அப்படியே ஒரு வண்டியும் இப்ப அப்படியே அங்க வருது. யாரான்னு பார்த்தா ஹானு அதாவது அவங்க அப்பா. வந்த வேகத்துக்கு ஆளும் நீ அம்மா என்ன பண்ணிட்டு இருக்க மரியாதையா கையை எடுன்னு சொல்ல யார் மேல தப்புனே கேள்வி கேட்காம வந்த உடனே என்ன கையெடுக்க சொன்னா என்ன அர்த்தம். உங்க பொண்ணை வெளியே வர சொல்லுங்கன்னு அவங்க சொல்றாங்க. சீக்குவிங்க எதுவும் வேணாலும் இருக்கட்டும் இப்ப மட்டும் நீ அவ கையை விடலானா அதுக்கப்புறம் நான் உன்கிட்ட மோசமா நடந்துகிட்டேன்னு சொல்லி நீ வருத்தப்படக்கூடாது. நீங்க எப்ப என்கிட்ட நல்லா நடந்துகிட்டீங்கிற மாதிரி அவங்க கேட்க ஆளும் கடுப்பாயிட்டு டக்குன்னு அவரு சாட்டையை எடுத்துடுறாரு. நம்ம ஹீரோயினை அப்படியே அடிக்க வர அவங்க டக்குன்னு அதை அப்படியே பிடிச்சிடுறாங்க. உங்க பொண்ணை வெளியே வர சொல்லிட்டீங்கன்னா இந்த எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கிடைச்சிடும். ஆளும் அவளை வந்து
தொலைய சொல்லுங்கன்னு சொல்லி கத்தாரமாக்கேன். டோரும் அப்படியே ஓபன் ஆகுது. அவங்களும் எதுவுமே தெரியாத மாதிரி இப்ப அப்படியே வெளியே வராங்க. நீலாம் ஒரு பொண்ணாடி பெத்த தாய கதற வச்சு வேடிக்கை பாக்குறீன்னு அவங்க கேட்க நம்ம ஹீரோயினும் நேத்து நீ என்ன பண்ணன்னு சொல்லு. நான் எதுவுமே பண்ணலையே, மரியாதையா உண்மையா சொல்லுன்னு அவங்க அப்பாவும் சொல்லு. அது கொஞ்சம் வேலை இருந்துச்சுன்னு அவளை மேன்ஷனுக்கு வர சொல்லியிருந்தேன். அப்புறம் ரொம்ப குளிரா இருக்குன்னு சொல்லி நாங்க ட்ரிங்க் சாப்பிட்டோம், கொஞ்சம் தான் குடிச்சோம். அதுக்கே அவ மயக்கமாயிட்டான். அதான் ஹோட்டல் காட்ட சொல்லி அவளுக்கு ஒரு ரூம் ரெடி பண்ணி தர சொன்னேன். அதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே தெரியாது. யாரா அந்த ஹோட்டல்காரன்னு சொல்லி ஆள் அப்படியே கதற ஆரம்பிக்க சியும் அங்கிருந்த ஒருத்தரை பார்த்து அப்படியே கண்ணை காட்டுறாங்க. ஆளும் கதறிட்டு அப்படியே முன்னாடி வந்து விழுறாரு. என்ன மன்னிச்சிடுங்க, நான் வேணும்னு இப்படி பண்ணல. நேற்று ஹோட்டல்ல எல்லா ரூமுமே புக் ஆயிடுச்சு. ஆனா சென் வந்து எனக்கு ரூம் கொடுத்தே ஆகணும்னு சொல்லி என்ன ரொம்பவே கட்டாயப்படுத்தினாரு. அதான் சீக்கிரம் உள்ள இருக்குது தெரியாமலே நான் அவங்களோட ரூமை அவருக்கு கொடுத்துட்டேன். காலைல ரூம் கிளீன் பண்ண வந்தவங்க அவங்க யாருன்னு அடையாளம் தெரியாம அவங்கள வெளியே தள்ளிட்டாங்கன்னு நினைக்கிறேன். யாரா அந்த சென்னு சொல்லி ஆளிப்ப கத்தாரமாக்க அங்கிருந்து ஒருத்தர் அப்படியே பறக்க முன்னாடி ஓடி வரான். என்ன மன்னிச்சிடுங்க லாடு, நான் அந்த ரூம்குள்ள போகும்போது அவங்க அங்கதான் இருந்தாங்க. யாரோ ஒரு பொண்ணு நினைச்சுதான் ஆள் அப்படியே எட்டிட்டு அவனை மிதிக்கிறாரு. நம்ம ஹீரோயினும் நடக்கிற எல்லாத்தையும் அமைதியா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. ஹானு பாத்தியா, நீ பண்ண வேலை உன் சிஸ்டர் எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்க பாரு. அவங்களும் நல்ல புள்ள மாதிரி வந்து என்ன மன்னிச்சுட்டு சீக்குவீங்க, நான் பண்ணது பெரிய தப்பு தான். நீ எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் அதை ஏத்துக்கிறேன். அவங்க அப்படியே போலன்னு அவங்க கண்ணத்துல ஒண்ணு வைக்கிறாங்க. என்ன அடிடான்னு சொல்லி அங்க இருந்தவனா அப்படியே வாய பொழக்க அவங்களும் அப்படியே சமாளிச்சுட்டு திரும்ப வராங்க. நீ கவலைப்படாது, சென் ரொம்பவே நல்ல பையன்தான். நீ அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமாவும் நாங்க உன்னை ரொம்ப நல்லாவே பார்த்துப்போம் நிஜமாவான்னு சொல்லிட்டு அவங்க திரும்ப அவங்க ஒன்னு கணத்திலே விட அவங்க அப்பாவும் அவதான் மன்னிப்பு கேட்டுட்டால. மன்னிப்பு மட்டுமே கேட்டா என்ன தண்டனை வேணாலும் குடுன்னு சொன்னால. அவளே கேட்கும் போது நான் என்ன பண்ண முடியும். அந்த சென்னு சீக்கிரம் நான் உங்களை கடைசி வரைக்கும் கண் கலங்காம பார்த்துப்பான். ஓரா வேணுன்னு அவனுக்கு ஒரு மிதிய போட கூட்டத்தையும் கலைச்சு விட்டுட்டு அவங்க அப்படியே உள்ள போறாங்க. அப்படியே அதே நேரத்துல ஒரு இடம் ஆள் யாருன்னே தெரியல. அவர்கிட்ட ஹானோட பொண்ணாடசி பிரின்ஸ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக அவளோட சிஸ்டரையே ஃப்ரேம் பண்ண பார்த்திருக்கான். அப்புறம் அவ மோஸ்வான் பாசில இருந்தே தப்பிச்சுட்டாங்கிற மாதிரி சொல்ல அவ விஷயத்துல என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சாக்கணும்னு ஆள் சொல்றாரு. அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அந்த வீடே சும்மா அரண்மனை மாதிரி இருக்கு. இடம் எவ்வளவு பிரம்மாண்டமா இருந்தாலும் இந்த சீக்கிங் மட்டும் ரொம்பவே பாவப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்திருக்கா. அவங்க அப்பாவும் சென் விஷயத்துல என்ன நடந்துச்சுன்னு சொல்லி அவங்க பின்னாடி தொங்கிட்டு அப்படியே போயிட்டு இருக்க நேரா அப்படியே ஒரு ரூம்க்கு போறாங்க. அந்த லேடி மேட்ஸ் எல்லாரையும் வெளியே துரத்த நம்ம ஹீரோயின் பாட்டுக்கும் கூலா அங்கிருந்த கேக் எல்லாத்தையும் எடுத்து அப்படியே முழுங்க ஆரம்பிக்கிறாங்க. ஹானு இவளுக்கு என்னாச்சு, ஏன் கொஞ்சம் கூட டீசென்ட் இல்லாம நடந்துக்கிறா. சரி அதை விடுன்னு சொல்லிட்டு ஏதோ நடந்துருச்சு. அந்த சென்னு பார்க்க நல்ல பையன் மட்டும் தெரிகிறான். பேசாம நீ அவனையே கல்யாணம் பண்ணிக்கிறியா. நம்ம ஹீரோயின் உங்க பொண்ணு பண்ண தப்புக்கு நான் தண்டனையை ஏத்துக்கணுமான்னு கேக்குறாங்க. நான் என்ன தப்பு பண்ணனு செய்யும் டென்ஷன் ஆக அவங்க அம்மாவும் நல்ல புள்ள மாதிரி அவங்கள அமைதியாக்கிட்டு ஓ சிஸ்டர் கொஞ்சம் கோமா இருக்கா, ஒரு டீயை கொடுத்து அவள் அமைதியாக்கு. அவங்களும் முகத்துல நம்ம ஹீரோயின் போட்ட மார்க்கோடு வந்து அப்படியே அவங்களுக்காக டீலாம் கொடுத்து ஏதோ நடந்துருச்சு. அந்த செங்க கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா நீ எங்கெல்லாம் மறந்துடக்கூடாது, அடிக்கடி வீட்டுக்கு வரணும். அவங்களும் அதை அப்படியே வாங்குறாங்க. ஒரு வழியா அவ ஒத்துக்கிட்டான்னு சொல்ல நம்ம ஹீரோயின் டக்குன்னு அந்த டீ மொத்தத்தையும் தரையில ஊத்திட்டு இதுல நீ பாய்சன் கலந்துருக்கியே இல்லையான்னு யாருக்கு தெரியும். இத பாருங்க, இப்ப இருந்து அவங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்ல கேட்டுக்கங்க. என் வாழ்க்கையில இனிமே என்ன முடிவா இருந்தாலும் அதை நான் தான் எடுப்பேன். தேவையில்லாம என் வழியில குறுக்க வராதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அங்கிருந்து கிளம்பு. அவங்க மெய்ட தான் காட்டுறாங்க. அவங்களும் நம்ம ஹீரோயினை அவங்க இடத்துக்கு கூட்டு போயிட்டு இருக்க வழியில ஒரு சூப்பரான ரூம் அவங்க அப்படியே பாக்குறாங்க. ஆனா அவங்க மெய்டு நீங்க மட்டும் இங்க வந்து தெரிஞ்சா உங்களுக்கு திரும்ப பனிஷ்மெண்ட் கிடைக்கும்னு சொல்லி அவங்களை அப்படியே அங்கிருந்து கூட்டிட்டு போக பக்கத்துல ஒரு தமா துண்டு ரூம் இருக்கு. நம்ம ஹீரோயினும் இதான் என்னோட இடமா. அவங்களும் ஆமா நம்ம இங்கதான் இருப்போம்னு சொல்றாங்க. சரி நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் போய் சாப்பிடுறது கொண்டு வரேன். அவங்களும் இந்த மெய்ட் பேசுறத பார்த்தா இவளுக்கு உண்மையிலேயே சீக்கிங் மேல அக்கறை இருக்குன்னு நினைக்கிறேன். பக்கத்துல இருந்த ஒரு சிட்டாரையும் அவங்க அப்படியே பாக்குறாங்க. நேரா அது கிட்ட போயிட்டு அதை அப்படியே டச் பண்ண அவங்களுக்கு திரும்ப அவங்களோட பழைய ஞாபகங்கள்லாம் பிளாஷ் ஆகுது. அவங்க அம்மாவும் சீக்கிங் குட்டி பொண்ணாவும் ரொம்பவே ஹாப்பியா அங்க அப்படியே விளையாண்டுட்டு இருக்காங்க. இந்த கனவுல எனக்கு அம்மாலாம் கூட இருக்காங்களா. பக்கத்துல இருந்த ஒரு பாக்ஸை அவங்க அப்படியே டச் பண்ண அதுக்குள்ள அவங்க எடுத்து அந்த டிராகர் இருக்கிற மாதிரியான சில விசுவல்ஸ் எல்லாம் அவங்களுக்கு அப்படியே பிளாஷ் ஆகுது. அவங்களும் டக்குன்னு அப்படியே அந்த பாக்ஸை ஓபன் பண்றாங்க. ஆனா உள்ள எதுவுமே இல்ல. அந்த மைடும் இப்ப உங்களுக்காக சாப்பாடு கொண்டு வராங்க. நம்ம ஹீரோயினுக்கு லைட்டா டவுட்டா இருக்கு. உங்ககிட்ட சில்வர்ல ஏதாவது ஜுவல்ஸ் இல்ல நீடில்ஸ் இருக்கா, நான் பாய்சன் இருக்கான்னு செக் பண்ணணும். என்னையே நீங்க சந்தேகப்படுறீங்களா? சரி அப்ப கொடுங்க, நான் சாப்பிட்டு காட்டுறேன்னு அவங்க சொல்ல நம்ம ஹீரோயினும் இல்ல பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவங்களே அதை அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படியே கட் பண்ணா இப்ப பேலஸ் மொத்த பேரும் அவங்க ஃபோர்த் பிரின்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க. அங்கிருந்த செகண்ட் பிரின்ஸ் மோஸ்வான் பாய்சன் சாப்பிட்ட யாருமே இது வரைக்கும் உயிரோட இருந்ததில்ல. கண்டிப்பா
அவனும் இந்நேரம் செத்து இருப்பான். அவன் ஆளுக்கு சிக்னல் கொடுக்க அவரும் ஃபோர்த் பிரின்ஸ் நேத்து கொஞ்சம் அதிகமா ட்ரிங்க் சாப்பிட்டதா நான் கேள்விப்பட்டேன். அதான் அவர் ஒண்ணுமும் தூங்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். செகண்ட் பிரின்ஸும் நம்ம சீலிங் விஷயத்துல இதுக்கும் யோசிச்சு முடிவு பண்ணலான்னு சொல்ல டக்குன்னு பார்த்தா ஃபோர்த் பிரின்ஸ் அப்படியே மாசா உள்ள என்ட்ரி ஆகுறாரு. இவர் தான் நம்ம சீரிஸோட ஹீரோவும் கூட. அவரை பார்த்து செகண்ட் பிரின்ஸ் லைட்டா ஜர்க்காக ஆளும் அவனை லைட்டா கலாச்சி விட்டுட்டு அவங்க திரும்ப சீலிங்க பத்தின அந்த டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. இப்ப அப்படியே செகண்ட் பிரின்ஸ் ஆளாவ அம்மா கிட்ட இது எப்படி நடந்துச்சுன்னு தெரியலன்னு சொல்லி கதறிட்டு இருக்க. ஒருவேளை அந்த மோஸ்வான் பாய்சனுக்கான ஆன்டிடோஸ் அவன் கண்டுபிடிச்சிருப்பானோ? அதுக்கு வாய்ப்பே இல்ல. ஓ ஆண்டி நான் சொல்லுந்து அதை நமக்காக அனுப்பியிருக்காங்க. அதுக்கு ஆன்டிடோஸே கிடையாதுன்னு அவங்க சொன்னாங்க. ஒருவேளை அவ அதை குடிக்கலையான்னு அவங்க கேட்க அதுக்கு வாய்ப்பே இல்ல. அவ அதை குடிக்கத நான் என் கண்ணால பார்த்தேன். அப்பதான் அந்த இடத்துக்கு அவனோட சிஸ்டரும் வராங்க. நம்ம ஹீரோயின் வீட்டுல நடந்த பிரச்சனையை பத்தி அவங்க அப்படியே சொல்ல ஆரம்பிக்க நம்ம ஹீரோயின் ஹானோட லீகலான பொண்ணு இல்லையா, இருந்தாலும் அந்த சீக்கு அவங்களோட அழக பார்த்து போறாம ஃபோர்த் பிரின்ஸ் ஒருவேளை அவங்கள செலக்ட் பண்ணிடுவாங்களோங்கிற பயத்துல அவங்க மேல பழி போட பார்த்த விஷயத்துல அவங்க சொல்ல இதை யூஸ் பண்ணி எப்படி இந்த மேரேஜை நிறுத்தலாங்கிறத பத்தி அவங்களும் அப்படியே யோசிக்க ஆரம்பிக்கிறானுங்க. அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அவங்க அப்படியே அவங்க மேன்ஷன்ல சுத்திட்டு இருக்க அவங்களுக்கு ஒரு மாதிரி குழப்பமா இருக்கு. கேவ்ல இருந்த டிராகர் அங்கிருந்த பெயிண்டிங்ஸ் பத்தி தான் அவங்க யோசிக்கிறாங்க. எனக்கு என்னமோ அது என்ன ஹிப்னாடைஸ் பண்ண மாதிரி தோணுச்சு. ஒருவேளை நாங்க மயங்கிட்டோம்னா இது எல்லாமே என் கனவுல தான் நடந்துட்டு இருக்கா. வெளியே இருந்த என் ஆளுங்க என்ன கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவங்க கண்டிப்பா என்ன இதுல இருந்து எழுப்பிடுவாங்க. ஆனா ஒருவேளை அவங்க என்ன கண்டுபிடிக்கலன்னா நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும்னு சொல்லி அவங்க யோசிக்கும் போதுதான் அவங்க இந்த ட்ரீம்லயும் அந்த டிராகரை பார்த்த விஷயம் அவங்களுக்கு ஞாபகம் வருது. அவங்க அப்படியே வேக வேகமா உள்ள போக நம்ம ஹீரோயின் அவங்க அந்த டிராகரை தான் தேடிட்டு இருக்காங்க. ஆனா எங்க தேடியோ அது அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி தெரியல. அங்க வந்து அவங்க மைட் கிட்ட என் அம்மாவோட டிராகர் அதை நீங்காவது பாத்தியா? ஆனா உங்க அம்மாவோட பொருள தான் அந்த லேடி எப்பவோ தூக்கி போட்டுட்டாங்களே. நம்ம ஹீரோயினும் நீ தான் எனக்கு இந்த விஷயத்துல ஹெல்ப் பண்ணும். நம்ம எப்படியாவது அதை கண்டுபிடிச்சு ஆகணும். அதுல ஒரு கிரீன் கலர் ஸ்டோன் கூட இருக்குங்கிற மாதிரி அவங்க சொல்ல அவங்களும் கண்டிப்பா ஹெல்ப் பண்றங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் உங்களுக்கு திடீர்னு என்னாச்சு, நீங்க எப்போதும் இந்த மாதிரி இருக்க மாட்டீங்களேன்னு அவங்க கேட்க நம்ம ஹீரோயினும் அப்ப நான் எப்போதும் எப்படி இருப்பேன்னு கேக்குறாங்க. நீங்க அவங்களுக்கு முன்னாடி சத்தமா கூட பேச மாட்டீங்க. இது என்னடா ரொம்ப இருக்கு, இது என்னோட வீடு, நான் எவ்வளவு சத்தமா வேணாலும் பேசுவேன். அப்புறம் நீ என்னோட மெய்டு, நீ இந்த மாதிரி தலை குனிஞ்சிருக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல, நீயும் கெத்தா இருக்கலாம். அவங்களும் மேன்ஷனுக்குள்ள ஜியை எத்து பேசுறத பத்திலாம் பிரச்சனை இல்ல, ஆனா வெளியே போயிட்டா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. அந்த ஜென் ஃபேமிலியும் அந்த அளவுக்கு பெரிய ஆளுங்க கிடையாது. அப்புறம் ராயல் ஃபேமிலி சப்போர்ட்டும் உங்களுக்கு இல்லைன்னா கஷ்டமாயிடும். நான் முதல் ஜென்னை கல்யாணம் பண்ணிக்க போறான்னு யார் சொன்னான்னு அவங்க கேட்க அதான் அன்னைக்கு நடந்த விஷயத்த பத்தி ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. அப்புறம் நீங்க மேரேஜ் பண்ணித்தானே ஆகணும். நம்ம ஹீரோயினும் பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்படியே அவங்களை கிட்ட கூப்பிட்டு அவங்க காதுல ஏதோ ஒண்ணு ரெடி பண்ண சொல்றாங்க. இப்ப அப்படியே யாரோ ரெண்டு புது கேரக்டர் காட்டுறாங்க. கையில ஒரு உடம்பு குட்டி மாதிரி ஏதோ ஒண்ணு வச்சுட்டு அவங்க நின்றுட்டு இருக்க. இது திடீர்னு வேலை செய்யாம போச்சு, வழக்கம் போல சொதப்பிட்டானு சொல்லி அவங்க அப்படியே அதை தட்டி தட்டி பார்த்துட்டு இருக்க. இவங்க யாருங்கிற சஸ்பென்ஸோட அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு மாறு வருஷத்துல அந்த சென்னோட வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு முன்னாடி ரெண்டு பேர் அவனை விசாரிச்சுட்டு இருக்கானுங்க. அவனும் எல்லா உண்மையும் சொல்லிடுறான். அந்த ஜி சொல்லிதான் இதெல்லாம் பண்ண, ஆனா நான் சீக்கிங் கிட்ட நெருங்க கூட இல்ல, அதுக்குள்ள என்ன யாரும் அடிச்சு மயக்கமாக்கிட்டாங்க. நான் கண்மொழிக்கும் போது இது ஏற்கனவே பெரிய பிரச்சனையா போயிட்டு இருந்துச்சு. அதான் இல்லன்னு சொன்னா சி கோவப்படுவாங்களேன்னு சொல்லி நான் அவங்க சொன்ன மாதிரியே பண்ணதா சொல்லி ஒரு ஆக்டிங்க போட்டுட்டேன். அப்ப சி சொல்லிதான் சீக்கிங் மேல நீ பழி போட்டதா இதுல எழுதி இருக்கு. உன் கை ரகைய வை. ஆளும் உயிருக்கு பயந்து அதே மாதிரியே பண்ண அவனுங்க டக்குன்னு அவங்க கதையை முடிச்சுட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறானுங்க. நம்ம ஹீரோயினும் இது என்னடா புது குரூப்பா இருக்கேன்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணி பின்னாடியே போறாங்க. அங்க ஒரு சின்ன வீடு மாதிரி இருக்கு. அவனுங்களும் உள்ள போயிட்டு அவன் கதையை முடிச்சாச்சுன்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ண இது யாரான்னு சொல்லி அவங்களும் அவரை பார்க்க ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த சவுண்ட் கேட்ட அடுத்த செகண்ட் அவனுங்க அட்டாக் மோடுக்கு மாறு. அந்த மெயினான ஆளும் அப்படியே அங்கிருந்து எஸ்கேப் ஆகுறாரு. அல்ல கைங்க கூட நம்ம ஹீரோயினும் அவங்க ஃபைட் ஸ்டார்ட் பண்றாங்க. அவனுங்க மோஸ்ட்லாம் ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. அப்பனா இதா ஏன்ஷியன்ட் மார்ஷல் ஆர்ட்ஸா? சரி வாங்கடா பாத்துலான்னு சொல்லிட்டு அவங்க அவங்களோட பாக்ஸிங் மூவ போட ஆரம்பிக்க அவனுங்களை அடிச்சு தள்ளிட்டு மெயின் கல்பிரேட்டை பிடிக்க போறாங்க. ஆனா அங்க நடந்த கலவரத்துல கால் லைட்டா ஸ்லிப் ஆயிடுது. விழ போன அவங்கள அப்படியே ஒன்னொரு மாஸ்க் வந்து அப்படியே தாங்கி பிடிக்க நம்ம ஹீரோயின் அவன் கூடயும் ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படியே ஒரு படிக்கட்டுல அங்க இங்கமா காலை வச்சுட்டு அவங்க அப்படியே ஸ்பைடர்மேன் மாதிரி போஸ் கொடுத்துட்டு இருக்க ஆள் அவங்க வெப்பனை வாங்கி அவங்கள விட வேற லெவல்ல மாஸ்க் காட்டுறாரு. அந்த கேப்ல அந்த கல்பிரேட்டர் எஸ்கேப் ஆயிடுறான். அந்த மாஸ்க் வாங்குறது கிளம்ப நம்ம ஹீரோயினும் பின்னாடியே போறாங்க. அதே நேரத்துல இப்ப இந்த பக்கம் அந்த உடம்பு குட்டி கேங் இது உண்மையிலேயே நம்ம தேர்னால காட்டுமா என்ன? இது ஒரு மேஜிக் மாதிரி, இது நம்பினா கண்டிப்பா நடக்கும். அப்புறம் பணக்காரனாகிறது ஒண்ணும் அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல, வெயிட் பண்ணுங்கிற மாதிரி ஆள் சொல்லு. அப்பதான் நம்ம ஹீரோயின் அந்த பக்கமா ஓடிட்டு இருக்கிறது அவனுங்க பாக்குறானுங்க. அப்படியே கட் பண்ணா இப்ப அடுத்த நாள் பேலஸ். செகண்ட் பிரின்ஸ் அவ அம்மா கிட்ட கதறிட்டு இருக்கான். நேத்து வந்து அந்த ரெண்டு பேரும் யாருன்னே தெரியல,
ஆனா நான் எப்படி அங்கிருந்து தப்பிச்சிட்டேன், நம்ம ஆளுங்க தான் மாட்டிக்கிட்டாங்கிற மாதிரி ஆள் சொல்லு. அட பாவி, அப்ப நம்ம நிலைமை என்ன ஆகுறது? கவலைப்படாதீங்க, அவனுங்க ஃபேமிலி என் கையில தான் இருக்கு, செத்தாலும் வாய் திறக்க மாட்டானுங்க. இப்ப அந்த சென் கொடுத்த அந்த லெட்டரை வச்சு என்ன பண்றதுன்னு ஆள் கேட்க, இப்போதைக்கு அதை யூஸ் பண்ண வேணாம், நேரம் வரட்டுங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோ அவரோட அசிஸ்டன்ட் அவர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. மாட்டின 2 பேரும் சூசைட் பண்ணிட்டு இறந்துட்டாங்க. அவங்க ஸ்வாடனை செக் பண்ண அது பேலஸ சேர்ந்ததுன்னு சொல்ல ஆளும் நம்ம ஹீரோயினை பத்தி கேட்கிறாரு. அவங்க ராயல் அட்வைசரோட செகண்ட் ஒய்ஃபோட பொண்ணு. அவங்க அம்மா அவங்க சின்ன வயசுல இறந்துட்டாங்க. அப்புறம் இந்த ஜென் பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஆனா இப்ப அவனும் இறந்துட்டதுனால இந்த மேரேஜ பத்தியும் யாரும் இனிமே பேச மாட்டாங்கன்னு ஆள் சொல்ல அவ்வளவுதானா? ஆளும் ஆமான்னு சொல்ல நம்ம ஃபோர்த் பிரின்ஸ் அவருக்கு அப்படியே ஒரு அடியை போட்டுட்டு அவர் ஸ்கில்ஸ பாத்தில ஒரு சாதாரண பொண்ணு இந்த அளவுக்கு சண்டை போடுவாள என்ன? அப்ப நேத்து வந்தது அவங்க தானே, ஆள் எப்பவோ கண்டுபிடிச்சிட்டாரு போல. அவர் அசிஸ்டண்டும் ஆமா பிரின்ஸ், கொஞ்ச நாளாவே சீக்கிங்கோட நடவடிக்கை எல்லாம் மாறி இருக்கிறதா அவங்க மேன்ஷனை சுத்தி அரசல் பரசலா பேசிக்கிறாங்க. நம்மாலும் அது என்னன்னு பாருன்னு சொல்ல இப்ப அப்படி நம்ம ஹீரோயின் அந்த டிராகர் அப்படி எங்கதான் இருக்கும், இந்த இலிசுனை விட்டு எப்படி வெளியே போறதுன்னு சொல்லி அவங்க அப்படியே யோசிச்சுட்டு இருக்க. அப்பதான் அவங்க மேடு அவசர அவசரமா வந்து ஜென் இறந்த விஷயத்த சொல்றாங்க. நம்ம ஹீரோயினும் அது எனக்கு எப்பவோ தெரியும், ஒரு மேடு ஒரு புது ட்ரெஸ்ஸோட அங்க வரேன், இன்னைக்கு பிரின்ஸுக்கான ஒய்ஃபை செலக்ட் பண்ண போறாங்க, ராயல் ஃபேமிலியை சேர்ந்த எல்லா பொண்ணுங்களும் அங்க வந்தாகணுங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு அதுலனா சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல, அதெல்லாம் நான் போலன்னு சொல்ல அப்பதான் அந்த இடத்துக்கு ஜீ வராங்க. என்ன பிரின்சஸ செலக்ட் பண்ற அந்த கண்டெஸ்டுக்காக ரெடி ஆயிட்டு இருக்க, ஒன்ன மாதிரி ஒருத்திய அவரு செலக்ட் பண்ணுவாருன்னு நினைச்சேன்னு சொல்லி அவங்க பட்டுக்கு வாய்க்கு வந்ததை பேச ஆரம்பிக்க நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் கண்டுக்காத மாதிரி தான் இருக்காங்க. என்னோட அம்மா ஒரு ராயல் ஃபேமிலியை சேர்ந்தவங்க, ஆனா உன்னோட அம்மா ஒரு சாதாரண மியூசிக் பார்லர்ல வேலை பார்த்தவங்க, அதுவும் ஒரு தப்பான இடங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோயினுக்கும் டக்குன்னு டென்ஷன் ஆயிடுது. இப்ப என்ன நாங்க வந்துருவோம்ங்கிற பயத்துல தானே இங்க வந்து இதெல்லாம் பேசிட்டு இருக்க, இதுக்காகவே நான் கண்டிப்பா அங்க வருவேன், சும்மா இருந்தவங்கள சுரிஞ்சு விட்டுறாங்க, நீ எப்படி வருன்னு நானும் பாக்குறேன்னு சொல்லிட்டு சி அவங்க ட்ரெஸ்ஸையும் ஆட்டையை போட்டு அங்கிருந்து கிளம்பு. நம்ம ஹீரோயின் எனக்கு புது ட்ரெஸ்ஸும் தேவையில்ல மேக்கப்பும் தேவையில்ல, நான் அப்படியே வந்தாலே உன்னை விட நல்லாதான் இருப்பேன்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே அங்கிருந்து கிளம்புறாங்க. ஃபண்டி பேலஸ் நோக்கி போயிட்டு இருக்க அவங்க மெய்டு சின்ன வயசுல இருந்து நான் உங்களை பாத்துட்டு இருக்கேன், ஆனா இப்ப நீங்க பண்றதெல்லாம் என்னால புரிஞ்சிக்கவே முடியல. அவங்களும் அதெல்லாம் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் சொன்ன விஷயம் என்னாச்சு கண்டுபிடிச்சியா? அவங்களும் பார்க்கவா முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு உங்க அம்மாவோட பொருள் எல்லாத்தையும் மிஸ் ஆனோட ஒரு மெய்டா கலெக்ட் பண்ணிருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரொம்பவே உடம்பு முடியாம போயிடுச்சு, அவங்கள மேன்ஷனை விட்டு அனுப்பிட்டாங்க. அந்த டிராகரை பத்தி அவங்க கூட வேலை செஞ்ச எல்லார்கிட்டையும் நான் கேட்டுட்டேன், ஆனா யாருமே பார்த்தது இல்லைன்னு தான் சொல்றாங்க. நம்ம ஹீரோயினும் அது ரொம்பவே வித்தியாசமான ஒண்ணு, அது அப்படி எங்க பேருக்குன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம ஃபோர்த் பிரின்ஸ் தான் காட்டுறாங்க. பேலஸ்ல எல்லாம் தயாரா இருக்குன்னு தகவல் வருது. அவரோட அசிஸ்டன்டும் ராயல் அட்வைசரோட பொண்ணு தான் நீங்க செலக்ட் பண்ணணும்னு கிங் முடிவு பண்ணாலும் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு நீங்க இந்த ஃபங்க்ஷனை அட்டென்ட் பண்ணி தான் ஆகணுங்கிற மாதிரி ஆள் சொல்ல நம்மளும் அப்படி அங்கிருந்து கிளம்புறாரு. இந்த பக்கம் ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்த தான் காட்டுறாங்க. எல்லா நோபல் லேடிஸும் வருஷ கட்டி வந்துட்டு இருக்கு. சீதா பிரின்ஸுக்கு பொருத்தமானவங்கன்னு சொல்லி அங்க இருந்த எல்லா பெரிய தலைங்களுமே பேசிட்டு இருக்கானுங்க. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் இதான் கிங்கோட முடிவுன்னு. கொஞ்ச நேரத்திலே நம்ம ஹீரோயினும் அங்க வராங்க. எந்த ஒரு மேக்கப்பும் இல்லாம ரொம்பவே சாதாரணமா அவங்க பட்டுக்கும் அப்படியே கையை காலை வீசிட்டு உள்ள வரேன். ஹான் ஒரு பக்கம் பதறாரு, ஏமா நீங்க என்னமா பண்ற? ஆனா அவங்க பட்டுக்கு போய் அப்படியே அந்த கேங்கோட ஜாயின் பண்ணிக்க. ஃப்ரெண்ட்ஸும் இப்ப அப்படியே அந்த இடத்துக்கு வராரு. எல்லாரும் வணக்கத்தை போட்டு ஆளை கூட்டிட்டு வரேன். ஜியையும் அவருக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. நம்மளும் அவங்க ஸ்கில்ஸ பத்தி கேட்கிறாரு. நான் நல்லா பாடுவேன், நிறைய கவிதைகள்லாம் படிச்சிருக்கேன், ஆர்ட் ஒர்க்லயும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. உன்னால கொலை பண்ண முடியுமா? அதை கேட்டு அவங்க லைட்டா பதற ஆரம்பிக்க. நான் நோபல் ஃபேமிலியை சேர்ந்தவ, ஒரு கோழியை கொல்றது கூட நான் பார்த்தது இல்ல, நான் போய் எப்படி? நம்மளும் இல்ல சும்மாதான் கேட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே நேரா போக நம்ம ஹீரோயினையும் ஆள் அப்படியே பாக்குறாரு. ஹானு சீக்கிரம் பிரின்ஸுக்கு மரியாதை செலுத்து. அவங்களும் வணக்கம் வணக்கம்னு சொல்லிட்டு அப்படியே நின்னுட்டு இருக்க. ஆளும் அவங்களோட ஸ்பெஷல் ஸ்கில்ஸ பத்தி கேட்கிறாரு. அப்பெல்லாம் எதுவும் இல்ல, பாடுறது கவிதைகள்னு சொல்லிட்டு ஆள் 2 லைனை எடுத்து விட நம்ம ஹீரோயின் டக்குன்னு அப்படின்னா என்னன்னு கேக்குறாங்க. ஹானு ஜி அளவுக்கு சீக்கிங் ஒன்னும் அவங்களோட டேலண்ட் கிடையாது பிரின்ஸ், ஆனா ஆளும் விட மாட்டாரு. ஏதாவது ஒண்ணுல உனக்கு கண்டிப்பா டேலண்ட் இருந்துதான் ஆகணும். மார்ஷியல் ஆர்ட்ஸ், சமைக்கிறது, ஹவுஸ் கிளீனிங் எதுவுமே இல்ல நம்ம ஹீரோயின் சொல்ல.
ஆளும் சரின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு 2 செகண்ட் அமைதியா இருக்காரு. நான் சீக்குவீங்க தான் எனக்கான மேட்சை செலக்ட் பண்றேன். யாருமே இது எதிர்பார்க்கல. அந்த இடமே லைட்டா சலசலப்பாகுது. ஆனா பிரின்ஸ் அந்த ஹோட்டல்ல நடந்த விஷயம் அதை பத்தி ஊருக்கு தெரியும். நீங்க போய் இவ்வளவு எப்படி? நம்மளும் என்ன விஷயம்னு கேக்குறாரு. அந்த சின் கூட சேர்ந்து இவ தப்பு பண்ணிட்டாங்கிற மாதிரி அவங்க சொல்றானுங்க. அதை தெரிஞ்சே பண்ணலான்னு நம்மளும் கேட்க அவனுங்களால வாயை திறக்க முடியல. தெரியாம நடந்த ஒரு விஷயத்துக்காக நம்மளால எப்படி ஒருத்தரை பிளேம் பண்ண முடியும்? ஆனா அவனுங்க யாருமே ஒத்துக்க மாட்டானுங்க. நம்ம ராஜ்யத்தோட கௌரவமே இதுலதான் அடங்கியிருக்கு பிரின்ஸ். இதுக்கும் ஒரு தடவை யோசிச்சு பாருங்க. அதுவும் இல்லாம அவங்க சின்ன கல்யாணம் பண்ணிக்கிறத வர இருந்தா நிஜமாவா? அப்பனா அவங்களுக்கான மேரேஜ் கிஃப்ட அவங்க மாத்திக்கிட்டாங்களா? சரி, முதல் சின்னு சொல்றீங்களே, அவ எங்க இருக்கா? அது அவ செத்துட்டான்னு சொல்ல. ஆளோ உயிரோட இல்ல. மேரேஜ் பத்தி எந்த ஒரு அக்ரிமெண்ட்டும் கூட அபிஷியலா போடல. அப்புறம் இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்கிறதுல என்னதான் பிரச்சனை இருக்குன்னு ஆள் கேட்க அவனுங்களும் என்னென்னமோ சொல்றானுங்க. கடைசியில கிங்கோட அசிஸ்டன்ட் இப்ப எப்படி அங்க வராரு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க கன்ஃபார்மா இவங்கள தான் செலக்ட் பண்ண போறீங்களா? இந்த விஷயத்த நான் எம்பரர் கிட்ட ரிப்போர்ட் பண்ணிட்டுமா? ஆளும் பண்ண சொல்லிட்டு நேரா நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து இப்பல இருந்து இவதான் என்னோட ஒய்ஃப். என் மேல உங்களுக்கு இருக்கிற மரியாதையும் பணிவும் இப்பல இருந்து இவ மேலையும் உங்களுக்கு இருக்கணும். வாசுருதின்னு சொல்லி ஆள் அப்படியே அவங்க கையை பிடிச்சு கூட்டிட்டு வர நம்ம ஹீரோயின் டக்குன்னு தட்டி விட்டுறாங்க. அப்பதான் அவர்கிட்ட இருந்த டிராகரும் அவங்க கண்ணில் படுது. இது அதுலன்னு சொல்லி ஒரு செகண்ட் அவங்களுக்கு பிளாஷ் கட் ஆக நம்மளும் என்னாச்சுன்னு கேக்குறாரு. அவங்களும் எதுவும் இல்லைன்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க. இப்ப அப்படியே அவங்க 2 பேரும் பேலஸ் நோக்கி போயிட்டு இருக்க சைட்ல நின்று அந்த உடம்பு கேங்கும் அதை அப்படியே பார்த்துட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் கண்ணு ஃபுல்லா அந்த டிராகன் மேலதான் இருக்கு. அதை எப்படியாவது எடுத்துட்டா நம்ம இந்த இடத்துல இருந்து தப்பிச்சிடலாம்னு நினைக்கிறான். நம்ம ஹீரோ இப்ப என்ன கிரிமினலா பிளான் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க சரியா கண்டுபிடிச்சிட்டானே. வந்ததுல இருந்து என் முகத்தையே பார்த்துட்டு இருக்கீங்களே, என்னாச்சுன்னு சொல்லி அவங்களும் அப்படியே பேச்ச மாத்துறாங்க. ஆமா, இவ்வளவு பேர் இருந்தும் என்னதுக்காக செலக்ட் பண்ணீங்கன்னு கேட்க ஏன்னா உன் கேரக்டர் தான் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஆனா ஆல் மைண்ட் வைஸ்ல மோஸ்ட் ஒன் பாய்சனை சாப்பிட்டு எப்படி உயிரோட இருக்க, இதுக்கு பின்னாடி என்ன ரகசியம் இருக்குங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. இப்ப அவங்க பேலஸ்க்கும் வந்துடுறாங்க. கிங்கோட ஆள் ஒருத்தர் வந்து எம்பரர் உங்களை உடனே பார்க்கணும்னு சொன்னாரு. நம்மாலும் பிரின்சஸ்க்கு எல்லா ஏற்பாடும் பண்ணி கொடுங்க, நான் வந்து பாக்குறேன்னு சொல்ல பிரின்ஸ் கிங் ஒன்னும் ஆர்டர் இஷ்யூ பண்ணல. அதுக்குள்ள அவங்கள பிரின்சஸ் சொல்றது சரி கிடையாது. ஆள் அப்படியே ஒரு மறுப்ப போட அவனும் டக்குன்னு என்ன முடிச்சிருங்க பிரின்ஸ், நான் ஓரா பேசிட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே காலில் விழுந்துடுறான். நம்மாலும் அவன் அப்படியே மறுப்பு போட்டுட்டு நான் சொல்றத நல்லா கேட்டுக்கங்க, இவ என்னோட ஒய்ஃப் ஆக போறவ. என் அனுமதி இல்லாம இவ இந்த மேன்ஷனை விட்டு வெளியே போக கூடாதுன்னு சொல்ல அங்க இருக்கிற மைட் செக்லாம் ஹெட் மாதிரி ஒரு லேடி இருக்காங்க. அவங்களும் கண்டிப்பா பிரின்ஸ். ஆளும் அப்படியே அங்கிருந்து கிளம்பு, ஏன் ஒண்ணுமா உள்ள உட்கார்ந்துட்டு இருக்க, வெளியே வா. நம்ம ஹீரோயினும் பிரின்ஸ் முன்னாடி பம்புறா, நம்ம முன்னாடி எம்புறாளான்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க பின்னாடியே போக அவங்களும் ஒரு மைட் கிட்ட சொல்லி வெஸ்டர்ன் யார்டை நம்ம ஹீரோயினுக்காக ரெடி பண்ண சொல்றாங்க. ஆனா அந்த இடம் நான் சொன்னதை மட்டும் பண்ணுன்னு அவங்க சொல்ல பார்த்து பிரின்சஸ் கைய கால வச்சுட்டு ஜாக்கிரதையா இருங்க, அப்புறம் ஏதாவது டிராப்ல சிக்கிக்க போறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அங்கிருந்து கிளம்பு. அந்த உடம்பு கேங்கும் சைட்ல தான் மறைஞ்சு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இவ ஆளை பார்த்தா மார்ஷல் ஆர்ட்ல அவங்களுக்கு தெரியும் போல. வேலையில இறங்கறதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் ரெடி ஆகணும். இந்த பக்கம் கிங் நம்ம 4th பிரின்ஸும் இப்ப அப்படியே அவரை பார்க்க வராரு. ஆனா அப்ப சிரிப்பை போட்டுட்டு பாப்பா இந்த கேம் நம்ம கொஞ்சம் கண்டினியூ பண்ணலாமா? நம்மாலும் அவசரம்னு சொல்லி இவ்வளவு தூரம் என்ன வர வச்சிருக்கீங்க, இது வெறும் கேம் விளையாடுறதுக்காகவான்னு கேட்க அப்படியே எபிசோட் 2 முடியுது.